குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 4/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று அதிகாலை 2:39 வரை துதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று இரவு 10:42 வரை பரிகம், அதன் பின்பு சிவம். கரணம் மாலை 3:40 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:55 மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை. அதே மாதிரி மாலை, அதாவது இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசம் நட்சத்திரம் காலை 9:29 வரை அஸ்வினி, அதன் பின்பு பரணி நட்சத்திர சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை. சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மையை தரும். இன்றைய தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகிறது. எல்லாரும் வெளியில் போவதை முக்கால்வாசி தவிர்த்துருங்க. அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் யாரும் வெயிலில் ரொம்ப போகாதீங்க. அப்படி போகிறதா இருந்தால் கோவிலுக்கோ இதுக்கோ போகிறதா இருந்தால் ஒன்று காலையில் போங்க, இல்லை மாலை வேலையில் போங்க. நிறைய மோர் குடிங்க, தண்ணி நிறைய குடிங்க, இளநீர் நிறைய குடிங்க. சுகர் பேஷண்ட்டுக்காரங்க இளநீர் குடிக்காதீங்க, சரிங்களா? ஏன்னா அக்னியில் கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும், அதனால் கவனமாக இருங்க. இன்னொன்று, இந்த அக்னி நட்சத்திரத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, எல்லா கோவில்களிலும் இளநீர் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியம். நீங்கள் இந்த தண்ணி ஊற்றுறது அது இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த அக்னி நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க. டெய்லி ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தா அவ்வளவு நன்மை, அவ்வளவு சிறப்பு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு முழு மஞ்சள் எடுங்க, அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும், சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். அதாவது சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் தேன் தானம் செய்தால் தேக சாந்தி கிட்டும். தேன் வாங்கி தானம் செய்யுங்க. அதாவது சஷ்டி திதியில் பிறந்தவர்கள், சரிங்களா? இந்த சஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் செல்ல வேண்டிய கோவில், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இந்த சிம்ம ராசிக்காரர்கள், இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சஷ்டி திதியில் எதையும் செய்யக்கூடாது. அது அவங்களுக்கு திதி சூன்யமாக வரும், சரிங்களா? அப்படிப்பட்டவர்கள் வளர்பிறை தேய்பிறை, வளர்பிறையில் பிறந்தவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலுக்கும், தேய்பிறையில் பிறந்தவர்கள் வைத்தீஸ்வரன் கோவில், சரிங்களா? வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வருவது சிறப்பு. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் சஷ்டி திதியில் சுபவேளைகள் எதுவும் செய்வது நல்லது அல்ல, சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய வயதுக்கு ஏற்ப
தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. காப்பீடு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ரொம்ப நிதானத்தோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். புதிய நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்கள் மூலம் மனதளவில் புதிய மாற்றங்கள் உருவாகும். தற்பெருமை இன்றி அனைவரையும் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். புரிதலும் இன்றைக்கி இருக்கணும். பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். விநாயகரை நல்லா வணங்கிட்டு போங்க, இல்லைன்னா சூறக்காய் விட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட ஏழாமை, அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரங்க பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய பேச்சு வார்த்தை சாதகமாக முடியும். அதிகாரிகளின் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். கணவன் மனைவியுடைய நல்ல புரிதலும் இன்றைக்கி இருக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். அதே மாதிரி விருப்பங்களை, உடன் பிறந்தவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். எதிர்ப்புகள் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்ப்புகள் இருக்கோ, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க. மற்றபடி இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, வழக்கு தொடர்பான விஷயங்கள் சாதகமான முடிவுகள்லாம் ஏற்படும். உற்பத்தி துறையில் ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படுவார்கள். எல்லோரும் விரும்பி வருவார்கள். ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். வருமானம் வருகின்ற நாளாக இருக்கும். அதே மாதிரி விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீகம் சம்பந்தமான சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வேலையில் உள்ளவர்களுக்கு மேலான பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். தொலைபேசி தொடர்பான செய்திகள் மூலம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி உறவினர்களோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வாசனை திரவியம் தொடர்பான இந்த வியாபாரம் பண்ணுறவங்க,
உற்பத்தி பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையும். வியாபாரத்தில் வெளியூர் தொடர்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதாவது வண்டி வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் நட்புகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கை கால் வலி தலைவலி இந்த பிரச்சனைகள் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, பேச்சு வன்மையினால் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பாகப்பிரிவினை குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படும். சகோதரர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட செயல்களெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி மறைமுக போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். இன்றைய நாள் நிறைய மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற விவாதங்கள் மூலம், அதாவது பேச்சில் நிதானம் இருக்கணும். அந்த மாதிரி நிதானம் இருந்தால் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இன்றைக்கி நடந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல் பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நல்ல பலன் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சூழ்நிலை வெளியூர் செல்வதற்கான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். பிள்ளைகளால் செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர் நல்ல அனுபவத்தை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வண்டி வாகன பயணத்தின் போது ரொம்ப கவனமாக பயணம் செல்வது அவசியம். அதே போல் ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா விளையாட்டு என்னாகும், வினையாக மாறிடும். அதனால் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக பக்குவமாக நடந்துக்குங்க. ஏன்னா இப்போ விருச்சிகம்னாலே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டலு
இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதிலெல்லாம் வியாபாரம் மந்த நிலை தான் இருக்குது. இருந்தாலும் சுமாராக நடக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும். தேவைக்கு ஏற்ப வரவுகள் இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தில் கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நினைத்த சில வேலைகளை முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். திடீர் பொறுப்புகளால் ஒருவிதமான சோர்வுகள் ஏற்படும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை, அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்னைக்கு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். புதிய தொழில் செய்பவர்கள் புதுசாக இப்போ ஆரம்பித்து செய்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படும். பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட விதத்தில் தீர்வு காண்பீர்கள். வித்தியாசமான மின்னணு பொருட்களை வாங்குவீர்கள். தம்பதியர்களுக்குள் நெருக்கம் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமான விஷயங்களுக்கு நல்ல முடிவு எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்கார் நெருக்கம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்கவா வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தொழிலில் மேன்மை இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவெல்லாம் கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களை விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானமாக வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி மனதில் ஒரு விதமான சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்வை காணக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும். சாதகமாக அமையும். உங்கள் செயல்பாட்டில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஆதரவு, வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஆதரவு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எல்லா விதத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும், சவாலான வேலையாக இருந்தாலும் இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வியாபார விஷயத்தில் பொறுமை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான மந்தம் தோன்றி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். இழுபறியான சில விஷயங்கள் இன்றைக்கி அது முடிகின்ற ஒரு தன்மை. தடை தாமதங்கள்லாம் இன்றைக்கி விலகும். கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். குரு 10ஆம் இடத்தை பார்ப்பதால்
தொழிலில் மேன்மை இருக்கும். எதிர்பாராத திடீர் தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி இடம் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். இன்றைய நாள் நல்ல முன்னேற்றம் தருகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய வடதிசை அதிசயம் 4ஆம் எண் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருந்தால் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி முன்னேற்றம் தருகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.